வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போயிரலாம். அயோத்தியின் பண்டைய நிலத்தில் ஹனுமான் என்ற வலிமை மிக்க குரங்கு இளவரசன் வாழ்ந்து வந்தான். அவர் வலிமை, பக்தி மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் ஊர்வகமாக இருந்தார். அஞ்சனா மற்றும் கேசரிக்கு பிறந்த ஹனுமான் தெய்வீக சக்திகளைக் கொண்டிருந்தார் மற்றும் கடவுள் ராமரின் நித்திய பக்தராக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். இளம் குரங்காக அனுமனின் குறும்புத்தனமான செயல்கள் காட்டில் வசிக்கும் மற்ற மக்களை அடிக்கடி மகிழ்வித்தன. இருப்பினும் அவர் ராமரையும் அவரது பக்தியுள்ள மனைவி சீதையையும் சந்தித்த போது அவரது உண்மையான நோக்கமும் விதியும் வெளிப்பட்டது. அரச தம்பதிகள் பெரும் சவாலுக்கு மத்தியில் இருந்தனர். சீதை அசுர மன்னன் ராவணனால் கடத்தப்பட்டு தொலைதூர லங்கா தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டாள். அனுமன் ராமனிடம் உள்ள தெய்வீகத்தன்மையை உணர்ந்து இளவரசனின் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தார். தனது நம்ப முடியாத வலிமை, சுறுசுறுப்பு மற்றும் பக்தியுடன் அனுமன் இலங்கையை அடைய பரந்த சமுத்திரத்தை கடந்து சென்றார். அசோகத்தோப்பில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதாவை அவள் இக்கட்டான நிலையிலும் அவளது உள்ளம் குறையாமல் இருப்பதை காணும் வரை அவனது கண்கள் நகரத்தையே வருடியது. மாறாத அன்பு மற்றும் விசுவாசத்தின் சைகையில் அனுமன் சீதாவை காப்பாற்ற ராமர் வருவார் என்று உறுதியளித்தார். இராவணனுக்கு ஒரு எச்சரிக்கையாக ராமரின் அர்ப்பணிப்புள்ள அடியாரின் வலிமையையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் வகையில் அவர் தனது உமிழும் வாளால் நகரத்தை எரித்தார். சீதையின் இருப்பிடம் பற்றிய செய்தியுடன் ராமரிடம் திரும்பிய அனுமன் குரங்கு மன்னனான சுக்ரீவனுடன் கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். ஹனுமான் தலைமையிலான வானரப் படை ராமர் மற்றும் அவரது விசுவாசமான தோழரான லக்ஷ்மணன் ஆகியோரால் ஆதரிக்கப்பட்டு ராவணனுக்கும் அவனது அரக்கப் படைகளுக்கும் எதிராக கடுமையான போரை நடத்தியது. காவிய போரின் போது அனுமன் தனது அசாதாரண வலிமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தினார். வீழ்ந்த லட்சுமணனை உயிர்ப்பிக்க உயிர்காக்கும் மூலிகையான சஞ்சீவனியை கொண்டுவர இமயமலைக்கு பறந்து சென்றார். போர் உச்சக்கட்டத்தை எட்டிய போது அனுமனின் வீரமும் பக்தியும் பிரகாசமாக மின்னியது. அவர் கடுமையாக போரிட்டார், மலையிலிருந்து மலைக்கு குதித்தார். அவரது தந்திரம் இணையற்ற சக்தியுடன் பேய்களை தாக்கியது. இறுதியில் ராமரின் தெய்வீக அம்புதான் ராவணனை தோற்கடித்தது மற்றும் சீதையை அவளது கணவனின் பக்கத்தில் அவளுக்கு உரிய இடத்திற்கு மீட்டெடுத்தது. அனுமனின் ஒப்பற்ற பக்தியை உணர்ந்த ராமர் அவரை அன்பான நண்பராகவும் பக்தராகவும் அரவணைத்தார். அனுமனின் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவை பக்தியின் காலமற்ற அடையாளமாக மாறியது. அவரது அசாதாரண செயல்களின் கதையால் தலைமுறையினரை ஊக்குவிக்கிறது. வலிமை, தைரியம் மற்றும் பக்தியை நாடுவோரின் இதயங்களில் அனுமனின் கதை தொடர்ந்து எதிரொலிக்கிறது. நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் வலிமையான சவால்களை கூட சமாளிக்க முடியும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. நன்றி. அவ்வளோதாங்க. நான் கதை நல்லா சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, வரணுங்க.